நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குதிரைகளை கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்ல. அது எதுக்கு இங்க அங்கன்னு இருக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதுவும் அங்க ஒரு குதிரை இருக்குல்ல, அது 5 கோடி ரூபாய். எவ்வளவு சொல்லு? அது சார் 5 கோடி ரூபாய். அத நீ ஒழுங்கா கவனிக்கிறதே இல்ல. அங்க பாரு, எவ்வளவு வீக்கா இருக்கு பாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அதிக விலை உள்ள என்னோட ஜாக்கெட்டை இப்படி புல்ல போட்டு வீணாக்கிட்டியே. இதோட விலை 50 லட்சம் ரூபாய். எவ்வளவு சொல்லு? 50 லட்சம் ரூபாய். இந்த ஷூஸ பாரு, இது எவ்வளவு தெரியுமா? இது முழுசா 5 லட்சம் ரூபாய். எவ்வளவு சொல்லு? 5 லட்சம் ரூபாய். சார், அப்படியே பேண்டோட விலை எவ்வளவுன்னு சொல்லிடுங்களேன். ஏன் இதை எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? என்னோட பேண்ட் 10 லட்சம் ரூபான்னு ஏன் சொல்லணும்? போய் உன் வேலைய பாரு. குதிரைகளை நல்லா பாத்துக்க. இதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னா. சரி சார், ஒழுங்கா பாத்துக்கிறேன். அது நான் போயிட்டு வரேன். குதிரைகளும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எப்ப பாரு இவன் கிட்ட பணம் இருக்கிறதா இவன் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கான். என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். தாக்கோல், நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். யார் முகத்திலயும் நீ முழிக்காத அளவுக்கு உன்னை நான் அவமானப்படுத்தாம விட மாட்டேன். உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு வேணா பல லட்சம் மதிப்பு இருக்கலாம், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இருக்காது. இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன். ஹேண்ட்ஸ் அப். ஓடுங்க. எல்லாரும் அங்க பாருங்க. ஒழுங்கு மரியாதையா லாக்கர் சாவியை என்கிட்ட கொடுத்துரு. இந்தாங்க. நீ போன் பண்ணு, தாராளமா போன் பண்ணு. எனக்கும் அதுதான் தேவை. ஹலோ, லட்டு சிங் சார், இங்க பேங்க்ல ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான். பேங்கை இப்போ கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தது பேங்க்? அந்த கொள்ளைக்காரனுக்கு எவ்வளவு தைரியம்? சிவா, ஒரு கொள்ளைக்காரன் பேங்க்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வா, கிளம்பே. நீ முன்னாடி போ, உன் பின்னாலேயே நாங்க வந்து நிக்கிறேன். கொள்ளைக்காரா நில்லு. இந்த லட்டு சிங் ஏரியாவில இப்படி கொள்ளை அடிச்சுட்டு யாரும் தப்பிக்க முடியாது. நில்லு. யூனிஃபார்ம் கிழிச்சிட்டு விட்டுரு. என்ன விட்டுரு சொன்னா கேளு. போலீஸ் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்துறா கொள்ளக்காரா, நிறுத்து. கிளியுது கிளியுது. அட லட்டு சிங் சார், கயிறை கட் பண்ணியாச்சு. அப்புறமும் ஏன் குதிச்சுக்கிட்டே போறீங்க?
தேங்க்யூ சிவா, நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. ஓகே லட்டு சிங் சார், நான் போயிட்டு வரேன். அட என்ன இது, அந்த கொலைக்காரன் ஓடி போயிட்டான் போல இருக்கே. ஆஹா, இது அந்த கொள்ளக்காரன் தானே? ஆமா, இவனே தான். அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸே போட்டிருக்கான் பாரு. அதுவும் பேங்க்ல வந்து கொள்ளையடிச்ச அந்த கொள்ளக்காரன் தானப்பா நீ? ஹே, என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா கொள்ளக்கார மாதிரி இருக்கா? அட சிவா, அந்த குதிரை மேல உட்கார்ந்திருக்காரு, அவர் யாரு? ம், சரி வாங்க போய் பாப்போம். சுவாமி அங்கிள், என்ன இங்க கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? அட சிவா, நேத்து பேங்க்ல வந்து கொள்ளையடிச்சிட்டு போனது இதோ இவன் தான். இவனோட ட்ரெஸ்ஸ கூட பாரு. அங்கிள், திருடின பணம்லாம் எங்க? ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா. ஏய் சின்ன பையா, என்ன திருடன்னு சொல்றியா? பிருத்வேவ் சிங் டாக்கூரையே திருடன்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை புடிங்க போங்க. அடடடா, என்னோட 10 லட்சம் ரூபாய் ஜாக்கெட்டை இப்படி வீணாக்கிட்டியே. என்னோட 5 லட்சம் ரூபாய் பேண்ட்டையும் வீணாக்கிட்டியே. எல்லாத்தையும் திருடுறதையும் திருடிட்டு இப்ப எப்படி பேசுறான் பாருங்க. ஒரு திருடனா இருந்துகிட்டு சிவாவையே அடிக்கணும்னு நினைக்கிறியா? அடிங்க, வந்து அடிங்க இவனை. விடக்கூடாது இவனை. உண்டில்லான்னு பண்ணிடலாம். வாங்க, அடிக்கலாம். வாங்க வாங்க. என்னோட 5 லட்சம் ரூபாய் பேண்ட் போச்சே. வேண்டாம், என்னோட ஜாக்கெட் 10 லட்சம் ரூபாய். சார், உங்களோட 1.5 லட்சம் ரூபா ஷூக்கு என்ன ஆச்சு? இந்த 50,000 ரூபாய் தொப்பிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏய், அறிவில்லாம பேசாத. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு நீ எதுக்கு சொல்ற? இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட வேலை. நீ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? நீ சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் கிடையாது, 5 லட்சம் ரூபாய். தெரியுமா? இதோ இருக்கே 4 லட்சம் ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரூபாய். அப்புறம் இதோ இந்த ஜாக்கெட் 50 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் கிடையாது. நீ இதுக்கான விலைய குறைச்செல்லாம் சொல்லாத. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். எல்லாரையும் நான் பாத்துப்பேன். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பிருத்வேவ் சிங் டாக்கூர். நீயே நல்லா பார்க்க போற டாக்கூர். இதுக்கப்புறம் நீ எவ்வளவு அவமானப்பட போறங்கிறத பாப்ப. பேண்ட் ஜாக்கெட்டை பாக்குறது என்ன? இனிமே நீ யார் முகத்திலையும் முழிக்க மாட்ட. இன்றைய முக்கிய செய்திகள். வேதா சிட்டில இப்போ லாசர்மேன் ரொம்ப அதிகமா கொள்ளைகளா அடிக்கிறான். அவன் குதிரையில வந்து துப்பாக்கிய வச்சு மிரட்டி கொள்ளையடிச்சு போய்கிட்டு இருக்கான், திருடிக்கிட்டு இருக்கான். வேதா சிட்டி மக்கள் இவனால ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா லாசர்மேன் திருட்டுக்கு மேல திருட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன நடக்குது இங்க? எந்த மாதிரி மாறு வேடத்துல போனாலும் யாரு இந்த மாதிரி தேடுறாங்க? யாரு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? ஆமா பாஸ், நீங்க போட்டிருக்க ஷூவோட மதிப்பு 5 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் ஜாக்கெட் போட்டிருக்கீங்க. அப்புறம் உங்க வாட்ச் 2 லட்சம் ரூபாய் மதிப்பு. நீங்க எதுக்காக கொள்ளையடிக்க போறீங்க? நீ என்ன கிண்டல் பண்றியா? என் பொருட்களோட விலைய நீ குறைச்சி சொல்லாத. போ, இங்க இருந்து போ. நான் ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். அச்சோ, இவனை கிண்டல் பண்ணணும்னு நினைச்சா இவன் என்னையே திட்டுறானே. இவன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. லட்டு சிங் சார், என்ன யாரோ அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் திருடன் கிடையாது. நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. தெரியும் தெரியும். நீங்க லட்சக்கணக்கான மதிப்பு வாய்ந்த ஷூ ஜாக்கெட் போட்டிருக்கீங்கன்னு தெரியும். எனக்கு ரொம்ப நாளா தெரியும்.
ஆனா சட்டத்துக்கு ஆதாரம் மட்டும்தான் தேவை. ஆனா இப்ப ஆதாரம் உங்களுக்கு எதிராக இருக்கு. நீங்க போங்க கான்ஸ்டபிளே, இவரை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூ. யோ யோ நெல்லை. இது என்னது? இல்ல இல்ல, நான் திருடன் கிடையாது. பலசாலி சின்ன பையா, இவங்க கிட்ட நான் திருடன் இல்லைன்னு சொல்லுப்பா. நான் ஒரு கோட்டீஸ்வரன், என்ன நம்புங்க. நான் எதுக்காக திருட போறேன்? நான் 50 லட்சம் ரூபாய் ஜாக்கெட் போட்டிருக்கேன் பாருங்க. 7 லட்சம் ரூபாய்க்கு ஷூ போட்டிருக்காரா, 2 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருக்காராம். எல்லாம் தெரியும். கொள்ளையடிச்ச காசுல தானே வாங்கினேன். இல்ல, இதெல்லாம் திருடின பணம் கிடையாது தம்பி. இது எல்லாமே என்னோட பணம். யாரோ என்னோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போய் என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. யாராவது என்னோட முகத்தை பாத்தீங்களா? நான் லட்டு சிங் சாரோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு திருடினேன்னா அப்புறம் நீங்க எல்லாரும் லட்டு சிங் தான் திருடன்னு சொல்லுவீங்களா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? திருடினது நீங்க தானே ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சிவா, எனக்கு என்னவோ இவர் சொல்றது உண்மைன்னு தோணுது. ஒருவேளை அந்த திருட இவர மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு திருடுறானோ என்னவோ. திருடுறதெல்லாம் அவன் திருடிட்டு இவரை மாட்டி விட்டுருக்கான் போல இருக்கு. ஆமா ரேவா, நீ சொல்றதும் கரெக்ட் தான் நினைக்கிறேன். அவன் யாரா இருந்தாலும் நாம அவனை கையும் களவுமா புடிச்சாகணும். ஏன்னா யாரு வேணாலும் மாஸ்க் போட்டுட்டு வந்து திருடிட்டு போக முடியும்ல. லட்டு சிங் சார், இவரை போக விட்டுருங்க. ஓகே சிவா, நீ சொல்றதால நான் இவரை விட்டுறேன். ஆனா இவரு திருடன் இல்லைன்னா வேற யாரு கொள்ளையடிச்சிட்டு போனது? இவரோட எதிரி யாராவது பண்ணிருக்கலாம்ல. என்ன யாரும் எதிரியா நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. 5 லட்சம் ரூபாயில. சார் இவனை தூக்கி உள்ள போட்டுருவான் சார். இவன் லட்சத்தை பத்தி பேசி பேசி எனக்கு தலைவலி வர வச்சுட்டான். சாரி, இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஜாக்கெட் வந்து 50 லட்சம் ரூபாய். அப்புறம் இந்த ஷூ இருக்குல்ல, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே. பேசிட்டே இருப்பானே. ஐயா. திருடனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். லட்டு சிங் சார், டிவியில இந்த நியூஸ நல்லா ரிப்பீட்டடா போட்டுட்டு இருக்கணும். கண்டிப்பா திருட அந்த இடத்துக்கு வருவான். இந்த தடவை திருடனுக்காக நாம வெயிட் பண்ணலாம். நாளைக்கு கோல்டு ட்ரெயின்ல தங்கம் போக போகுது. போலீஸ் இதுக்கு எந்த செக்யூரிட்டியும் கொடுக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் இதுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை தங்கம் கொல்ல போயிடுச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பேத்துக்குவாங்க? கண்டிப்பா இந்த விஷயத்துல போலீஸ் பொறுப்போட நடந்துக்கணும். அடடே, இந்த வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெயின்ல இருக்க தங்கத்தை நான் திருடிக்கிறேன். பழி பாஸ் மேல விழுந்துடும். அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வாழ்நாள் முழுக்க திருட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோடது. அங்கிள், இப்ப திருடுற டைம் முடிஞ்சு போயிடுச்சு. ஜெயிலுக்கு போறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க. அட சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? நீ யாருப்பா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
ஏய். சிவா, என்னோட பேரு சிவா. ஒரு நிமிஷம், நான் டிரைவருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ டிரைவர், நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன். உடனே ட்ரெயினை நிறுத்துங்க. ஹேண்ட்ஸ் அப். நான் ஒன்னும் சாதாரணமா இப்படி ஃபேமஸ் ஆகல. அட, ரெண்டு திருடங்களா? திருடன் நான் கிடையாது சொன்னல, இவன் தான். நீயா திருடிக்கிட்டு இருந்த? என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டியா? ஆமா, நான் தான். எப்படி அவமானப்படுத்தாம விடுவேன்? 10 லட்சம் ரூபாய் ஜாக்கெட், 5 லட்சம் ரூபாய் ஷூ, 8 லட்சம் ரூபாய் ஹெட் கேப், இப்படியே சொல்லி சொல்லி எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டேன். அப்படியா? இதுக்கெல்லாம் பழி வாங்கறதுக்காகத்தான் நீ இதை எல்லாத்தையும் பண்ணியா? பை த வே, இது 10 லட்சம் ரூபாய் ஷூஸ் கிடையாது. பாத்தீங்களா, மறுபடியும் இவரு ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிள், நீங்க இப்படி உங்களை புகழ்ந்து இவரை அவமானப்படுத்தாம இருந்திருந்தீங்கன்னா இவர் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. கோவத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ திருடி இருக்க, அதனால ஜெயிலுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். அங்க போய் 1 ரூபாய் சப்பாத்தி சாப்பிடு, அப்புறம் 2 ரூபாய் காய்கறிய சாப்பிடு. பாத்தீங்களா, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. சரி சரி, இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. சரி சரி, இப்ப என் கூட ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு. லாக்அப் குள்ள வந்ததும் ஒழுங்கா நீ எவ்வளவு திருடுனேங்கிறத கணக்கா சொல்லணும், புரியுதா? வா போகலாம்.